பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் அவர் தம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்ம மத்தியில அனுப்பி கொண்டிருக்கிறார். வார்த்தைகள் தான் நமக்கு ஜீவன். பாருங்க, பலன் இல்லாம சோர்வோடு நம்ம இருக்கும் பொழுது வார்த்தைகள் நம்மள உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளாக இருக்கின்றன. அவரை தொழுது கொள்ளுகிற யாவரும் நம்ம அவரை ஆவியோடும் ஜீவனோடும் அவரை தொழுது கொள்ளணும். பாருங்க, ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள் அப்படியாக நம்மளை ஒவ்வொரு நாளும் அது உயிர்ப்பிக்க கூடிய வார்த்தைகள். ஏனோ தானோ நம்ம படிக்காம அந்த ஆவியில அந்த அபிஷேகத்தோடு கூட வார்த்தைகளை படிக்கும்போது இப்படியாக கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு அந்த உள்ளான இருதயத்துல அந்த ஆவியிலிருந்து நம்ம படிக்கும்போது அந்த வார்த்தைகள் நம்மளுடைய இருதயத்துல இருக்கிற எல்லா விதமான கழிவுகளையும் எல்லா விதமான கவலை கண்ணீர் எல்லாத்தையும் போக்கி ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு புது சந்தோஷம், சமாதானத்தை கொடுக்கிற வார்த்தைகளா இருக்கின்றன. இந்த வார்த்தைகள்ல ஜீவன் இருக்கிறது, வார்த்தைகள்ல உயிர் இருக்கிறது. ஐயோ, எப்படியே செத்த மாதிரி இருக்கு, என்னுடைய ஆவி செத்து போயிருக்கு. ஒரு சிலர் என்கிட்ட சொல்றத கேட்கிறேன், ஆவியில நான் செத்து போய் கிடக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்க கருத்தோடு இரவும் பகலும் எடுத்து தியானிக்கும் பொழுது வார்த்தைகள் உங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளா இருக்கின்றன. உங்களுக்குள்ள இருந்து ஒரு புது ஜீவன் புறப்படும். விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்தோடும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்ம விசுவாசிக்கும் போது, விசுவாசத்தோடு வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இப்ப நீங்க கேட்கும் போதே விசுவாசத்தோடு கேட்கும் போது எனக்குள்ள இருக்கிற இந்த ஜீவ தண்ணீர் கேட்கிற யாவருக்குள்ளும் அது பாய்ந்தோடுகிறதா இருக்கிறது. அப்போ உங்களுக்குள்ள அந்த ஜீவ தண்ணீர், உங்களுக்குள்ள இருந்த அந்த விசுவாசமானது அது எல்லா இடத்துலயும் அது பாய்ந்து ஓடுகிறதா இருக்கிறது. அது போற இடம் எல்லாம் அந்த ஜீவநதி போகிற இடத்துல எல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இதெல்லாம் வேதத்தின் வசனங்கள். பாருங்க, அப்ப அப்படிப்பட்ட விசுவாசத்தோட நம்ம கேட்போம். ஒரு புது உற்சாகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்கள், இன்றைக்கும் யாத்ராகமம் 17வது அதிகாரம், யாத்ராகமம் 17வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அங்கங்க ஒவ்வொரு வார்த்தைகளை வாசிக்கிறேன். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அவங்க வனாந்திர வழியா போயிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் ரொம்ப தாகமா இருந்துச்சு. ரெவிதீம் அப்படிங்கிற இடத்துல வரும்போது அப்போ மோசே கிட்ட போய் அவங்க வாதாடி சண்டை போடுறாங்க. இது எங்களை எகிப்துல விட்டுருக்கலாமே, இங்க கொண்டு வந்து தண்ணி இல்லாம எங்களை சாகடிக்கிறீங்க அப்படின்னு மோசே கிட்ட பயங்கரமா வாதாடுறாங்க. அப்ப இவங்க வாதாடுற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருந்தார். பாருங்க, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, போய் இந்த கண்மலையை அடி. முன்னாடி இருக்கிற இந்த மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு. மோசே கர்த்தர் இடத்துல போய் சொல்றாரு, ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எங்கிட்ட வந்து இப்படி இது பண்றாங்க, நான் என்ன பண்றதுன்னு மோசே கர்த்தர் இடத்துல போய் கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில என்ன வச்சிருக்க? எகிப்துல நதியை அடிச்சியே, அந்த கோல் எங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அந்த கோலை வச்சு நீ போய் கண்மலை அடி, அதுல இருந்து தண்ணீர் புறப்படும்னு. பாருங்க, கர்த்தர் நம்ம கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம மத்தியில அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு உங்க கையில என்ன இருக்கு? கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கு. அதை வச்சு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். பாருங்க, யாத்ராகமம் 17வது அதிகாரம் முதல் வசனம். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. 2வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் மோசேயோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள்? ஒவ்வொரு முறை இவங்களுக்கு என்னெல்லாம் இல்லாம இருக்கும், எங்களுக்கு தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, இறைச்சி இல்லை, ஒன்னொன்னு இவங்க கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க போய் கர்த்தரிடத்துல, மோசே உடனே போய் கர்த்தரிடத்துல போய் கேட்பாங்க. உடனே ஆண்டவர் வானத்துல இருந்து மன்னாவை கொடுத்தாரு, உடனே தண்ணீரை கொடுத்தாரு, உடனே இறைச்சியை கொடுத்தாரு. ஒவ்வொரு அற்புதங்களையும் செய்து கொண்டே இருந்தாலும் திரும்ப திரும்ப வந்து அவங்க வாதாடி கர்த்தரை பரீட்சை பார்த்து சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்ப பாருங்க, 3வது வசனத்துல, எங்களை எகிப்திலேயே விட்டுருக்கலாமே, எங்க ஆடு மாடுகள் பிள்ளைகள் எல்லாம் இங்க வந்து சாகணுமா தண்ணி இல்லாம அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 4வது வசனம் பாருங்க.
மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, பிரியமானவர்களே, உங்களுக்கு உங்க குடும்பத்துல இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது அப்பா அம்மா கிட்ட வந்து பிள்ளைங்க சண்டைக்கு வருவாங்க. இது இல்லையே, இதுக்கு என்ன பண்றீங்க, அதுக்கு என்ன பண்றீங்க. பெற்றோர் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும். ஒவ்வொரு தேவைக்கும் நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற வார்த்தையின்படி உங்களுக்கு ஒத்தாசை கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும் பாருங்க. அப்ப இங்க மோசே கர்த்தரை தான் நம்பி இருந்தா. வனாந்தரத்துல மோசே யார்கிட்ட போவான்? 6 லட்சம் பேரு, அத்தனை பேத்துக்கு ஆண்கள் மட்டும் 6 லட்சம் பேருனா எங்க தண்ணிக்கு போவாங்க பாருங்க. மோசே எப்படி கர்த்தரை நோக்கி பார்க்கிற மனிதனாய் இருந்தான். மோசே 4வது வசனம், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே, என்ன கல்லெறிய பார்க்கறாங்க ஆண்டவரே, கர்த்தாவே நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பொழுது 5வது வசனம், கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே 6வது வசனம், உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். கர்த்தர் பாருங்க மோசையை விடல, நீ போ, கோலை எடுத்துட்டு மூப்பர்களை கூட்டிட்டு போ, அங்க ஓரேபின்ற மலையில நான் உனக்கு முன்னாடி நிற்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க போய் முன்னாடி நிக்கிறாரு. மோசே கண்மலையை அடிக்கும்போது தண்ணி புறப்பட்டு வந்துச்சு, எல்லாம் வயிறார குடிச்சிடுறாங்க. கர்த்தர் அங்க அற்புதம் செய்தார். இன்றைக்கு இந்த காலத்துல நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை நம்ம பேசுறோமா? இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் நாம் கர்த்தரிடத்துல கேட்கிறோமா? இப்ப நானும் என் கணவனும் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த நாட்கள்ல மோசே இருந்தாரு. அடுத்தது இன்னொரு இன்சிடென்ட்டை பார்க்க போறோம். அங்க எலிசா வந்து விசுவாச வார்த்தைகளை பேசினாரு. அதை வச்சு நம்ம இன்றைக்கு என்ன செய்ய போறோம்? இவைகள் எல்லாம் நமக்கு இத மாதிரி நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த வார்த்தைகளை வைத்து இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அதை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போறோம். பாருங்க, 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 19வது வசனம். அங்க ஒரு பட்டணத்துல தண்ணி எங்க குடிச்சாலும் அங்க வந்து சாவு, பேரன்னஸ், அதாவது மலட்டுத்தன்மை, யாருமே கர்ப்பமாகிறது இல்ல, கர்ப்பம் விழுகுது, தண்ணி கசப்பு, தண்ணி மோசமான தண்ணீர், பட்டணம் முழுக்க தண்ணி இப்படிதான் இருக்கு. இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ஜனங்க எலிசான்ற தீர்க்கதரிசி கிட்ட வந்து சொல்றாங்க. அப்போ எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, என்ன விசுவாச வார்த்தைகளை பேசினார்னு பாருங்க. 19வது வசனம், 2 ராஜாக்கள் 2:19. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, பட்டணம் ரொம்ப நல்ல பட்டணம், தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். 20வது வசனம், அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது 21வது வசனம், அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். விசுவாச வார்த்தைகளை பேசுறாரு. ஒரு புது தோண்டியை கொண்டு வாங்க, அதுல தண்ணியில உப்பு போட்டு புது தோண்டியில உப்பு போட்டு கொண்டு வாங்கன்னு அதை எலிசா எடுத்துக்கிட்டு அந்த தண்ணி ஆத்த கிட்ட போய் நீரூற்று கிட்ட போயிட்டு அந்த தண்ணீரை எடுத்து இதுல நல்லா கலக்குறாங்க, உப்புல கலக்கி தண்ணீர்ல கலக்கி விடுறாங்க பாருங்க. அவன் 21வது வசனம், அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப எலிசா கர்த்தர்கிட்ட கேட்டிருக்காரு, ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு நான் என்ன பதில் சொல்றது அப்படிங்கும்போது ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு. ஒரு புது தோண்டியில் உப்பு போட்டு கொண்டு வர சொல்லுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அப்ப அதை போய் உப்பு போட்டு புது தோண்டியை எடுத்துட்டு வர்றாங்க. அதை வந்து நீரூற்றண்டையில கலந்து தண்ணீர்ல கலக்கி விட்டுறாங்க. அப்ப என்ன விசுவாச வார்த்தைகள் பாருங்க, சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். முக்கியமான வசனம் பாருங்க, 22வது வசனம், எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும், தலைமுறை தலைமுறையாக, சந்ததி சந்ததியாக அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும், இந்த வேதம் எவ்வளோ நாளைக்கு எல்லாரும் ஜனங்கள் படித்து கொண்டிருக்காங்களோ அந்த நாள் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. ஹல்லேலூயா. அப்ப நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தோம் பாருங்க, அன்னைக்கு எலிசா செய்தார், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு.
உடனே நான் சொன்னேன், ஒரு பாட்டிலில் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு. இன்றைக்கு ஜெபிச்சு கொடுங்க தண்ணீரை, இன்றைக்கு நாங்கள் இந்த விசுவாச கிரியை செய்ய போகிறோம் என்று கர்த்தர் சொல்லுகிறாருன்னு போட்டிருக்கே. அதனால நம்ம இன்றைக்கு விசுவாசத்தோட பாருங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் தண்ணி இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம விசுவாச வார்த்தைகளை பேச போகிறோம். அந்த தண்ணியை விசுவாசத்தோடு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி இனிமேல் இந்த தண்ணியில நிலப்பாழும் இராது, சாவும் வராது. இந்த தண்ணீரை குடிக்கிறவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை இந்த தண்ணீர்ல நம்ம கலக்கி இருக்கிறோம். இந்த தண்ணீரை உங்க வீட்டுல நீங்க தண்ணி இருந்தா நீங்க எடுத்துக்கோங்க, விசுவாசத்தோடு எடுத்துக்கோங்க. இந்த தண்ணீர்ல இனிமேல் கற்பம் விழுகிறதும் மலடும் எங்கள் குடும்பத்தில் இருப்பதில்லை, குழந்தைகள் சிக்காவதில்லை இயேசுவின் நாமத்தினால. நீங்க விசுவாச வார்த்தைகளை பேசுங்க, நான் உங்களோடு கூட உடன்படுறேன். அதுக்கப்புறம் யார் சிக்கா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த தண்ணிய குடிக்க கொடுங்க. இனி அந்த சிக்னஸ் வராது, தலைவலி வராது இயேசுவின் நாமத்தினால. தலை சுத்தல் இருக்காது. யார் யாரெல்லாம் பலவீனமா இருக்காங்க, திருமணமாகாத பெண்களுக்கு குடிக்க கொடுங்க. நிச்சயமாய் 1 மாதத்திற்குள்ளாக நீங்க விடுதலைய பார்ப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையை நான் சொல்றேன். விசுவாச வார்த்தைகளை நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. எல்லா கடன்களும் ஒன்றுமில்லாமல் போகும் இயேசுவின் நாமத்தினால. கொஞ்சம் கொஞ்சமா உங்க கடன்கள் குறையறத பார்ப்பீங்க. உங்க பிசினஸ்ல ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. ஏன் அப்படின்னா, இனிமேலே இது அந்த இனிங்கிற வார்த்தையில அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்கு. இனி இதனால் சாவும் இராது, எந்த சாபமும் இராது இயேசுவின் நாமத்தினால. நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எலிசா சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு நான் விசுவாசத்தோடு உங்களோட பேசுகிறேன். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. குடும்பங்கள், கணவன் மனைவி பிரிந்திருக்கிற குடும்பங்கள், பிசாசின் பிடியில சிக்குண்டு இருக்கிற, அது கணவன்மார்களா இருந்தாலும் சரி, மனைவிமார்களா இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலையின் ஆவிய பேசுகிறேன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வார்த்தையின்படி பேசுகிறேன். இந்த சத்தியத்தை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. எந்தெந்த இடங்கள்ல நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் எழுதுறீங்க. பிரிந்திருக்கிற குடும்பங்கள், அது கணவனானாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, யார்கிட்ட காரியங்கள் சரியாகணுமோ அவங்க சரிப்படுத்தி குடும்பங்கள் ஒன்னாகுது இயேசுவின் நாமத்தினால. குடும்பம் பிரிந்திருக்கிற சாபம் இன்றோடு துளைந்து போகிறது இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் கல்வாரி சிலுவையில சிந்தின ரத்தமாக இதை நம்ம விசுவாசிப்போம். குடும்பங்களின் மத்தியில சமாதானத்தை பேசுவோம் இயேசுவின் நாமத்தினால. குடும்ப சண்டைகள் போகுது. இன்னொன்னு, கோர்ட்டுல அநேக கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் நடந்துட்டு இருக்கீங்க. இயேசுவின் நாமத்தினால விசுவாசத்தோடு இந்த தண்ணீரை ரத்தமாக நீங்களே விசுவாசிங்க. விசுவாசித்து இது இயேசுவின் ரத்தம், நாங்க இந்த முறை கோர்ட்ல போகும்போது ஒரு மாற்றத்தை பார்க்கணும் ஆண்டவரே, விசுவாசித்து கணவனும் மனைவியுமாக ஜெபித்து நீங்க போங்க. அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியாகும். இன்னும் நில தகராறு, சொத்து தகராறு, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுல நீங்க மாற்றத்தை காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க விசுவாசத்தோட எடுத்து செய்யுங்க. இந்த தண்ணீரை நான் இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். எல்லா சாபங்களும் நீங்குது இயேசுவின் நாமத்தினால. இப்ப நம்ம இவ்வளோ விசுவாச வார்த்தைகளை பேசியிருக்கோம். நீங்க முதல்ல இந்த வார்த்தையை கேட்கிறவங்க விசுவாசத்தோட கூடிங்க. வீடு இல்லாதவர்களுக்கு நல்ல வீடுகள் உண்டாகும் இயேசுவின் நாமத்தினால. விசுவாசிங்க. கர்த்தர் சொல்லி இருக்கிற வார்த்தை நான் சொல்லல, இது கர்த்தர் தான் சொன்னார். காலையில இருந்து ஆண்டவரே உங்க வார்த்தையை அனுப்புங்கன்னு உட்கார்ந்திருந்த தேவன் அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பினார். இது கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தை. விசுவாசத்தோடு என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு நடக்காம இருக்கோ விசுவாசத்தோடு இந்த தண்ணீரை நீங்க குடிங்க. நீங்க பிளஸ் பண்ணி விசுவாசத்தோட குடிங்க. உங்களுடைய காரியங்கள் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இப்படிதான் நம்ம விசுவாச கிரியைகளை செய்ய வேண்டியிருக்கு. கர்த்தருக்கு இது ரொம்ப பிரியம். பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்ப நம்ம விசுவாச கிரியைகளை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிச்சயமா உங்களுடைய காரியங்கள் இப்ப நான் சொன்ன பட்டியல்ல நீங்க வந்திருப்பீங்க. நிச்சயமாய் கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். இனிமேலும் நிலப்பாழும் இராது, சாபம் இராது. அந்த தண்ணீர் ஆரோக்கியமாயிருக்கு. உங்களுடைய குடும்பத்துல இனிமேல ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். படிப்படியா ஒவ்வொரு பிரச்சனைகளும் குறையறத பார்ப்பீங்க. திரும்பி நம்ம பழைய வாழ்க்கைக்கு போறதில்ல. விசுவாசத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்தவர்களாக, வசனம் தெரியாதவங்களுக்கு, படிப்பறிவு இல்லாதவங்களுக்காக இப்படிப்பட்ட விசுவாச கிரியைகளை நம்ம செய்யறோம். யாரானாலும் நீங்க விசுவாசிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார்.
கர்த்தருடைய வார்த்தையின் மீது விசுவாசம் வைங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையின் மீது விசுவாசம் வைங்க. ஐயோ, இந்த சகோதரி இப்படி சொன்னாங்க, இவங்க கிட்ட ஜெபிச்சா நடக்கும். இல்ல, ஜெபிச்சா நடக்கும். ஆனா நான் சொல்ற இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் மீது உங்களுடைய நம்பிக்கையை வைங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய குடும்பங்கள்ல மாற்றங்களை உண்டு பண்ணுவார். கர்த்தர் நல்லவர். அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.